ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லாம் வாழைப்பூ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை கோலா உருண்டை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி கழிஞ்ச தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கேன். உள்ளே இருக்க நாரையும் மேலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மோரில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்போது கலர் நம்மளுக்கு மாறாது. இப்போது நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணாமல் சேர்க்குறேன், நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். முழுவதும் நல்லா வெந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் நாம் ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம செய்ய முடியும். இப்போது ஆற விட்டுடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், இது கூடவே சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஃப்ளேவருக்காக சின்ன பட்டை, 3 பீஸ் அளவுக்கு கிராம்பு, இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் வேக வச்ச வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை மாவை தனியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவைன்னா இதில் சேர்த்து கலந்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆயிலில் போடும்போது எண்ணெய் இழுக்கும். அதனால் இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஆயிலில் போடும்போது எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. பெரிய உருண்டையாக இருந்தால் நம்மளுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும், சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி நல்லா இருக்காது. சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வெந்து வரும் ஆயிலில் போடும்போது. இதே மாதிரி எல்லா உருண்டையுமே நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயில் இருக்கும்போது போட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். நான் 7 உருண்டை அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், சூப்பராக வாழைப்பூ கோலா உருண்டை தயாராகிடுச்சு. இதை எடுத்துடலாம். நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த மாதிரி வெஜிடபிளில் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.